ಕರ್ತನ ನಾಮ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಈ ಬೆಳಗಿನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ இந்த காலை வேளையில ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ கர்த்தருடைய வார்த்தையை ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದು, கற்றுக்கொள்வது, ಧ್ಯಾನಿಸುವುದು தியானிப்பது ಎಷ್ಟೋ ಒಳ್ಳೆಯದು, எவ்வளவோ நல்லது. ಯಾಕಂದ್ರೆ எதுக்காகனா ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ தேவனுடைய சமூகத்துல ಸಮಯ ಕಳೆಯುವಂಥದ್ದು நேரத்தை செலவழிப்பது என்பது ತುಂಬಾನೇ ரொம்பவுமே ಒಳ್ಳೆಯದು, ரொம்ப நல்லது. ಹಾಗಾದ್ರೆ அப்படின்னா ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ தேவனுடைய வார்த்தையில ಹೇಳುವ ಹಾಗೆ சொல்லப்பட்டிருக்கிறபடியே ಕಾಲವನ್ನ, காலத்தை, ಸಮಯத்தை ವ್ಯರ್ಥವನ್ನ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ வீணாக்காமல் ಅದನ್ನ ಬಹುಬೆಲೆ ಉಳ್ಳವರಾಗಿ அதை ஒரு விலையேற பெற்றதாக ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்று ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವರಾಗಿದ್ದೇವೆ. வாக்கியத்திலே நாம் அதை பார்க்கிறோம். ಓಕೆ, ಈ ದಿನದಲ್ಲಿ இந்த நாட்களில ದೇವರ ವಾಕ್ಯದ ಸಂದೇಶ, தேவனுடைய வார்த்தையினுடைய செய்தி என்னவென்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது அதிகாரம், ಅದರಲ್ಲಿ அதுல 9ನೇ ವಚನವನ್ನ ಧ್ಯಾನ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ. 9வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் 9:5-9. ರೋಮಪುರ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக்க அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென், ஹல்லேலூயா. ಇಲ್ಲಿ ಕರ್ತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, இது தேவனுடைய வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ನಾವು, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿದ್ದೇವೆ. நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை ನಾವು ಯಾವಾಗ நாம் எப்பொழுது ಅಂಗೀಕಾರ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೇವೋ, நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೇವೋ, எப்பொழுது விசுவாசிக்கிறோமோ, ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದೇವೋ, இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைக்கிறோமோ, ಆ ಸಮಯದಲ್ಲೇ அந்த நேரத்திலேயே தேவன் நம்மை நீதிமானாக ದೇವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. தேவன் மாற்றி இருக்கிறார். ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ, இயேசுவின் இரத்தத்தினாலே ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟು, கழுவப்பட்டு ನಾವು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ, அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம், ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿದ್ದೇವೆ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ಯೇಸುವಿನ ರಕ್ತ, இயேசுவினுடைய இரத்தம் ನಮ್ಮ ಎಲ್ಲ ಪಾಪಗಳನ್ನ, எல்லா பாவங்களையும் ತೊಳೆದು கழுவி பரிசுத்தமாக்கி ಆತನ ಸಮಕ್ಷಮದಲ್ಲಿ அவருடைய சமூகத்தில் ನಾವು ನಿಲ್ಲುವ ಹಾಗೆ நாம் நிற்பதற்கு ದೇವನ್ நம்மை ಯೋಗ್ಯರನ್ನಾಗಿ, அவர் நம்மை தகுதியுள்ளவர்களாக ಮಾಡಿದ್ದಾರೆ, மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ಕರ್ತನ ನಾಮ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಇನ್ನು ಮುಂದೆ ನಾವು ಪಾಪಿಗಳಲ್ಲ, இனிமேல் நாம் பாவிகள் அல்ல. ಯಾವತ್ತೂ, எப்பொழுது, ಎಂದಿಗೂ, என்னைக்குமே ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬಾರದು, நாம நினைச்சுக்கிற கூடாது ಪಾಪಿ ನಾನು ಅಂತ ಹೇಳಿ, ನಾನು பாவி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. ನಾನು ಪಾಪಿಯಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿ நம்ம பாவின்னு நினைச்சு ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬಾರದು, நம்ம அதை நினைக்க கூடாது. ಯಾಕಂದ್ರೆ எதுக்காக, ಯೇಸು ಆತನ ರಕ್ತದಿಂದ, அவருடைய இரத்தத்தினால நம்மை ನಮ್ಮ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯನ್ನ, நம்முடைய மனசாட்சியை ದೇವರು ಶುದ್ಧ ಮಾಡಿದ್ದಾನೆ, அவர் சுத்தப்படுத்தி இருக்கிறார். ಕರ್ತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ, தேவனுடைய வார்த்தையிலே பார்க்கிறோம், ನಮ್ಮ ಹೃದಯವು, நம்முடைய இருதயம், ನಮ್ಮ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯು, நம்முடைய மனசாட்சி ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ஒரு நல்ல விதத்தில் ಯೋಚನೆ ಮಾಡುವಾಗ, யோசிக்கும் பொழுது, ದೇವರ ವಿಷಯದಲ್ಲಿ, தேவனுடைய விஷயத்துல ದೇವರು ನಮಗೆ ಮಾಡಿದ, தேவன் நமக்கு செய்த ಉಪಕಾರಗಳನ್ನ, அவர் செய்த உபகாரங்களை ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವಾಗ, நினைத்து கொள்ளும் பொழுது, நாம் ನಮ್ಮ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಎಂದಿಗೂ எப்பவுமே ಅದು நீதிவந்தனாகி ಮಾಡುತ್ತೆ ಹೊರತು ಅನೀತಿವಂತರಾಗಿ ಮಾಡೋದೇ ಇಲ್ಲ. அது நீதிமானாக தான் மாற்றப்பட்டிருக்குமே தவிர அநீதிமானாக நம்ம மாற்றப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ,
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ವಾಕ್ಯವು ಹಾಗೆ ಹೇಳುತ್ತೆ. தேவனுடைய வார்த்தை இப்படி ನಮ್ಮ சொல்லுகிறது. ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯು ಸಹ நம்முடைய மனச்சாட்சியும் கூட ಎಂದಿಗೂ என்றைக்குமே ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ தேவனுடைய சமூகத்துல ನಮ್ಮನ್ನ ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾಡಿದೆ ಹೊರತು நம்மை நீதிமான்களாக மாற்றிருக்கிறதே தவிர, ನಮ್ಮನ್ನ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಮಾಡಿದೆ ಹೊರತು பரிசுத்தவான்களாக மாற்றிருக்கிறதே தவிர, ನಾವು நாம் ಇನ್ನು ಮೇಲೆ இனிமேல் ಪಾಪಿಗಳಲ್ವೇ ಅಲ್ಲ. பாவிகள் அல்லவே அல்ல. ನಾವು ದೇವರ ಪುತ್ರರಾಗಿದ್ದೇವೆ, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ದೇವರ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு ನಾವು ಪಾತ್ರರಾಗಿದ್ದೇವೆ. நாம் பாத்திரவான்களா இருக்கிறோம். ದೇವರ ವಾಗ್ದಾನಕ್ಕೆ கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு ನಾವು ಸೇರಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವೆ. நாம் அதை சேர்ந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ವಾಗ್ದಾನವು தேவனுடைய வார்த்தை ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ கிறிஸ்துவுக்குள்ளே ಅಡಕವಾಗಿದೆ. அது எல்லாம் அது அடக்கமா இருக்கிறது. ಆ ವಾಗ್ದಾನವು அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ನಂಬುವರಾದ ನಮಗೆ நம்புகிற நமக்கு ಅದು ಸ್ವತಂತ್ರವಾಗಿದೆ. அது மிகவும் காரியம் செய்கிறதா இருக்கிறது. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பிரியமான தேவனுடைய ನಾವು பிள்ளைகளே, ನೀತಿವಂತನಾಗಿರುವುದರಿಂದ நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறபடினாலே ದೇವರ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲೂ தேவன் ஆசீர்வதித்திருக்கிற எல்லா காரியங்களிலேயும் நாம் ಬಾಧ್ಯಸ್ಥರಾಗಿದ್ದೇವೆ. நாம் வாக்கியவான்களாக இருக்கிறோம். ಆಮೆನ್. ஆமென். ಹೆಚ್ಚಿನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ಇದನ್ನ ಕೇಳುವ ನೀವು இத கேட்கிற நீங்க ಅದನ್ನ ಒಂದ್ಸತಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. இத ஒரு முறை நீங்க யோசிச்சு பாருங்க. ದೇವರು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮಾಡಿದ ಪುಣ್ಯ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ, தேவன் கல்வாரி சிலுவையிலே செய்த புண்ணிய காரியங்கள் நிமித்தமாக, ನಿಮಗೋಸ್ಕರ ನಮಗೋಸ್ಕರ, உங்களுக்காக எனக்காக ಅದನ್ನ ನೆನೆಸ್ಕೊಳ್ಬೇಕು. அதை நாம் நினைத்து கொள்ளும் ಈ பொழுது ಭೂಮಿ ಮೇಲೆ ಆ ವಿಷಯಗಳನ್ನ ಯಾರು ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. அந்த பூமியிலே அதை போல வேற யாருமே செய்திருக்க முடியாது. ನಮ್ಮನ್ನ ನಿಮ್ಮನ್ನ ನೀತಿವಂತರಾಗಿ ಯಾರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. உங்களையும் என்னையும் யாரும் அந்த மாதிரியா நீதிமான்களா மாற்றி இருக்க முடியாது. ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗಾಗಿ ತನ್ನ ಶಿಲುಬೆಯ ಮೂಲಕವಾಗಿ, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையின் மூலமாக ನಮ್ಮನ್ನ ನೀತಿವಂತರಾಗಿ ದೇವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. நம்மை நீதிமான்களாக மாற்றி. ಆದ ಕಾರಣ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆனபடினாலே பிரியமான தேவனுடைய ಯೇಸು பிள்ளைகளே, ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೋ, இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாரோ, ಯೇಸು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಮಗೋಸ್ಕರ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೋ, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே என்ன செய்திருக்கிறாரோ, ನಮಗಾಗಿ ದೇವರು ಏನು ಯಾವ ರೀತಿ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದಾರೋ, நமக்காக தேவன் கல்வாரி சிலுவையிலே எந்த கஷ்டத்தை அனுபவித்தாரோ, ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ಎಲ್ಲವನ್ನ ಯಾವ ರೀತಿ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾರೋ, தேவன் நமக்காக எந்த விதத்திலே எல்லாவற்றையும் செய்து முடித்தாரோ, ಅದನ್ನ ನೆನೆಸಿಕೊಂಡು, அதை நினைத்து பார்த்து, ಆತನ ಉಪಕಾರಗಳನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು, அவர் செய்த நன்மைகளை நினைத்து ನಾವು கொண்டு ಯಾವಾಗಲೂ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. நாம் எப்பொழுதுமே தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க ದೇವರ வேண்டும். ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ನಡೆದುಕೊಳ್ಳುವರಾಗಿರಬೇಕು. தேவன் மேலே விசுவாசமும் நம்பிக்கையும் உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ಯೇಸುವಿನ ರಕ್ತ ನಮ್ಮನ್ನ ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾಡುವುದರಿಂದ, இயேசுவினுடைய ரத்தம் நம்மை நீதிமான்களாக மாற்றி ಈ இருக்கிறபடியால் ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಬಾಧ್ಯಸ್ಥರಾಗಿದ್ದೇವೆ. இந்த உலகத்திலே நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಪಾತ್ರರಾಗಿದ್ದೇವೆ. நாம் இந்த உலகத்திலே நாம் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். ನಾವು ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಮಕ್ಕಳು, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், ನಾವು ದೇವರ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಮಕ್ಕಳು, நாம் தேவனுடைய ரத்தத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்கள். ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ನಾವು இருக்கிறோம். ನೀತಿವಂತರಾಗಿದ್ದೇವೆ. நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ನಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಯಾವತ್ತೂ ಒಂದು ಕೆಟ್ಟದಾದ ಯೋಚನೆಗಳನ್ನ ಮಾಡಬಾರದು. நம்ம மனசுல எப்பவுமே தவறான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. ನಾನು ಪಾಪಿ 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 ಅಂತ ಹೇಳಿ ಯೋಚನೆ ಮಾಡಲೇಬಾರದು. நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய மனசுல நீங்க பாவி பாவி பாவின்னு சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. ಯಾವತ್ತು ನೀವು ಅರಿಕೆ ಮಾಡಲೇಬಾರದು. ನಾನು ಪಾಪಿ 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 ಅಂತ ಅರಿಕೆ ಮಾಡಲೇಬಾರದು. எப்ப பார்த்தாலும் நான் ஒரு பாவி பாவி பாவின்னு அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்க கூடாது. ಯಾಕಂದ್ರೆ ಒಂದು ದಿನ ನೀನು ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡುವುದರಿಂದ, நீங்க ஒரு நாளிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால, ನೀನು ಅರಿಕೆ ಮಾಡುವುದರಿಂದ, நீங்க அறிக்கை பண்ணினதுனால, ಆ ದಿನವೇ ನೀನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದಿ. அந்த நாளிலே நீங்கள் நீதிமான்களாக ಆ மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ದಿನವೇ ನೀನು ದೇವರ ಮಗನಾಗಿದ್ದಿ. அந்த நாளிலே நீங்கள் தேவனுடைய மகளாக ಆ மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ದಿನವೇ ನೀನು ದೇವರ ಮಗಳಾಗಿದ್ದಿ. அந்த தினமே நீங்கள் தேவனுடைய மகளாக இருக்கிறீர்கள். ಪ್ರಿಯ ದೇವರ ಮಗನೇ, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಗಳೇ, பிரியமான தேவனுடைய மகளே, ಈ ವಿಷಯದಲ್ಲಿ இந்த விஷயத்துல ನೀನು ತುಂಬಾ ಯೋಚಿಸಬೇಕಾದಂತಹ
ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯಾಗಿದೆ. நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. எதுக்காகனா தேவன் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ யோவான் 1வது அதிகாரத்துல 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ, 12வது வசனத்துல பார்க்கிறோம், ನಾವು ಯೇಸುವಿನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ಯೇಸು ನಮ್ಮನ್ನ ಮಗನಾಗಿ ಮಗಳಾಗಿ ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்து நம்மை பிள்ளைகளாக மகனாக மகளாக மாற்றி இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ತನ್ನ ರಕ್ತದಿಂದ ದೇವರು ತನ್ನ ಕ್ರಯಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். ನಾವು ಆತನ ಮಗನಾಗಿದ್ದೇವೆ, ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. நாம் அவருடைய பிள்ளைகளாக மக்களாக இருக்கிறோம். ಯಾಕಂದ್ರೆ ಆತನ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ವಾಗ್ದಾನಕ್ಕೆ ಪಾತ್ರರಾಗಿದ್ದೇವೆ. நாம் நீதிமான்களாக அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறோம். ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென், ஹல்லேலூயா. ಆದ ಕಾರಣ ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. ஆனபடினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ನಾವು இருக்கிறோம். ದೇವರ ಮಕ್ಕಳು. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ದೇವರ இருக்கிறோம். ಮಕ್ಕಳಾಗಿರುವುದರಿಂದ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடி ಯೇಸುವಿನ ಹಾಗೆಯೇ ನಾವು ಇದ್ದೇವೆ. இயேசுவை போலவே நாம் இருக்கிறோம். ನಾವು ಯೇಸುವಿನ ಹಾಗೆ ಇದ್ದೇವೆ. இயேசுவை போலவே நாம் இருக்கிறோம். ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ, ಯೋಹಾನದಲ್ಲಿ தேவனுடைய வார்த்தையில பார்க்கிறோம், யோவான் புஸ்தகத்துல ಯೇಸು ಹೇಗಿದ್ದಾನೋ இயேசு எப்படி இருக்கிறாரோ ಹಾಗೆ ನಾವು ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ. அதே போல நாமும் இருக்கிறோம் என்பதாக. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென், ஹல்லேலூயா. ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸು ನಮ್ಮನ್ನ ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய சொந்த ரூபத்திலே உண்டு பண்ணி இருக்கிறார். ಆತನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡುವುದರಿಂದ ನಾವು ಹಾಗೆ ಇದ್ದೇವೆ. அவருடைய ரூபத்திலே நம்மை உண்டு பண்ணினதினாலே நாமும் அவரை போலவே இருக்கிறோம். ದೇವರ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿರುವುದರಿಂದ தேவனுடைய வார்த்தையினாலே நம்மை பரிபூர்ணமாக அவர் சிருஷ்டித்ததினாலே ಆತನ ಹಾಗೆ ನಾವು ಇದ್ದೇವೆ. அவரை போலவே நாம் இருக்கிறோம். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, தேவனுடைய வார்த்தையிலே பார்க்கிறோம், ಯೆಶಾಯದಲ್ಲಿ ஏசாயா புஸ்தகத்துல ಇಗೋ ನನ್ನ ಹಸ್ತದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಚಿತ್ರಿಸಿದ್ದೇನೆ, என் உள்ளம் கைகளிலே நான் உன்னை வரைந்திருக்கிறேன். ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. Praise the Lord. ಹಾಗಾದ್ರೆ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆனபடியினாலே தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರು ಹೇಗಿದ್ದಾರೋ தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் ಹಾಗೆ ನಾವು ಇದ್ದೇವೆ. அதே போல நாமும் இருக்கிறோம். ದೇವರ ಆಶೀರ್ವಾದವು தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ನಂಬುವವರಾದ ನಮಗೆ, நம்புகிற நமக்கு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ಅದು ಅಡಕವಾಗಿದೆ. அது எல்லாம் அடக்கமாய் இருக்கிறது. ಆಮೆನ್, ஆமென், ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿದ್ದೇವೆ. நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿರುವುದರಿಂದ நாம் நீதிமான்களாய் இருக்கிறபடினால ನಾವು ಇನ್ನು ಪಾಪಿಗಳಲ್ಲ. இனிமேல் நாம் பாவிகள் ನಾವು கிடையாது. ಇನ್ನು ಪಾಪಿಗಳಲ್ಲ. நாம் பாவிகள் அல்ல. ಯಾರಾದ್ರೂ ನಿಮ್ಮನ್ನ ನೀನು ಪಾಪಿ ಅಂತ ಹೇಳಬಹುದು, யாராவது உங்களை பாவின்னு சொன்னாங்கன்னா ಆದ್ರೆ ನೀನು ಒಂದು ನೆನೆಸ್ಕೊಳ್ಬೇಕು, நீங்க ஒரு காரியத்தை நினைச்சு பார்க்கணும். ಯೇಸು ನನಗೋಸ್ಕರ ಮಾಡಿದ ಉಪಕಾರವನ್ನ, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செய்த அந்த நன்மைகளை நினைக்கணும். ಕಲವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡಿದ ಉಪಕಾರವನ್ನ, கல்வாரி சிலுவையிலே அவர் செய்த உபகாரங்களை நினைக்க வேண்டும். ಮನುಷ್ಯ ಮಾತ್ರ ಏನು ಹೇಳಿದ್ರು ಅದು ದೇವರ ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಬರೋದಿಲ್ಲ ಆ ಮಾತು. மனுஷன் என்ன சொன்னாலும் அது தேவன் சொன்ன காரியத்துக்கு அது ஒத்து வராது. ದೇವರ ಮಾತು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಗನು ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಆ ಗಳಿಗೆಯಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. தேவன் நம்மை பிள்ளைகளாக மகனாக மகளாக என்றைக்கு அழைத்தாரோ நாமும் அதே போல மகனாக மகளாக நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென், ஹல்லேலூயா. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பிரியமான தேவனுடைய ನಮ್ಮ பிள்ளைகளே, ವಿಷಯದಲ್ಲಿ ಬೇರೆಯವರು ನೀನು ಪಾಪಿ ಅಂತ ಹೇಳಬಹುದು. நம்ம விஷயத்துல இன்னொருத்தவங்க நம்மள பாவின்னு சொல்லலாம். ಅವರ ಮಾತು ನಿಲ್ಲಲ್ಲ, அவங்களுடைய பேச்சு நிக்காது, ಅವರ ಮಾತು ನಿಲ್ಲಲ್ಲ, அவங்களுடைய வார்த்தைகள் நிலைக்காது, ಅವರ ಯೋಚನೆ ನಿಲ್ಲಲ್ಲ. அவருடைய யோசனைகள் நிலைக்காது. ಆದ್ರೆ ದೇವರ ಮಾತು ಅದು ನೆರವೇರುವಂತದಾಗಿದೆ. தேவனுடைய வார்த்தை நிலைத்து நிற்கக்கூடியதாக நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. ದೇವರ ಮಾತು ನೆರವೇರುವುದರಿಂದ தேவனுடைய வார்த்தை நிறைவேறினபடினாலே ನೀನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದಿ, நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். ನೀನು ದೇವರ ಮಗನಾಗಿದ್ದಿ. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ಯಾವತ್ತು ಎಂದಿಗೂ எப்பவுமே என்னைக்குமே ಎಂದಿಗೂ ನಿಮ್ಮ ಯೋಚನೆಗಳಲ್ಲಿ எப்பவுமே உங்க யோசனையில ಯಾರಾದರೂ ನಿಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ யாராவது உங்களுடைய விஷயத்துல ಮಾತಾಡುವಾಗ
பேசுனாங்கன்னா, ಆದ್ರೆ ನೀನು ಒಂದೇ ಒಂದು நீங்க ஒரே ஒரு காரியத்தை, ಯೇಸು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನ, இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை ಅದನ್ನ ನೀನು அதை நீங்க ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವನಾಗಿರಬೇಕು. நினைச்சு பார்க்கணும். ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿದ್ದೇವೆ, நாம் நீதிமான்களா இருக்கிறோம். ಪರಲೋಕಕ್ಕೆ ನಾವು ಸೇರಿದವರಾಗಿದ್ದೇವೆ. பரலோகத்திற்கு நாம் சொந்தக்காரர்களா இருக்கிறோம். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ನಮಗೆ ದೇವರು ಅನುಗ್ರಹಣ ಮಾಡಿದ್ದಾನೆ. பரலோகத்திலே இருக்கிற தேவன் நமக்கு ಅನುಗ್ರಹಂ செய்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದಾನೆ. தேவன் நமக்காக அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಇರುವ ಜಾಗದಲ್ಲಿ ನಾವು ಇರುವರಾಗಿದ್ದೇವೆ. தேவன் இருக்கிற இடத்திலே நாம் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ ಜೀವಿಸುವ ಕಾಲವದು ಸ್ವಲ್ಪವೇ. இந்த பூமியிலே நாம் இருக்கிற நாட்கள் கொஞ்ச காலமே. ಆದ್ರೂ ನಾವು ಜೀವಿಸುವ ಎಲ್ಲಾ ದಿವಸಗಳು ಯೇಸುವಿನಿಗೋಸ್ಕರ ಜೀವಿಸುವರಾಗಿರಬೇಕು. நாம் இருக்கிற அந்த கொஞ்ச நாட்களிலே நாம் இயேசுவுக்காக வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ಯಾವತ್ತೂ ನೀನು ನೆನೆಸ್ಕೊಳ್ಬೇಕು, ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದೇನೆ, ಪರಿಶುದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. எப்பொழுதுமே நீங்க நினைச்சு பார்க்கணும், நான் நீதிமானா இருக்கிறேன், பரிசுத்தவானா இருக்கிறேன் அப்படின்னு. ನೀನು ಯೋಚನೆ ಮಾಡಬಹುದು, நீங்க யோசிக்கணும். ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿ ಹೇಗಿದ್ದೇನೆ. நீங்க யோசிக்கலாம், நான் நீதிமானா எப்படி இருக்கிறேன். ನೀನು ಯಾವಾಗ ಯೇಸುವನ್ನ ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿದಿರೋ, நீங்க எப்ப இயேசுவை நம்புனீங்களோ ಅವತ್ತೇ ನೀನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದೆ. அப்பவே நீங்க நீதிமான்களா மாறிட்டீங்க. ನೀನು ನೆನೆಸ್ಕೊಳ್ಬಹುದು, நீங்க நினைக்கலாம், ಅಯ್ಯೋ ಕೋಪ ಬರುತ್ತೆ, ஐயோ கோவம் வர்றது, ನಾನು ಕೋಪದಿಂದ ಮಾತಾಡ್ಬಿಡ್ತೀನಿ, ஐயோ கோபத்துல பேசிடுறேன், ಕೆಟ್ಟದಾಗಿ ಮಾತಾಡ್ಬಿಡ್ತೀನಿ, கெட்ட வார்த்தை பேசிடுறேன், ಇಚ್ಛೆಗಳು ಬರುತ್ತೆ, இச்சைகள் வருது. ಆದ್ರೆ ಹೇಗೆ ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದೇನೆ? ஆனாலும் நான் எப்படி இந்த விஷயத்துல நீதிமானா இருக்க முடியும்? ಆದ್ರೆ ಸಹಜ ಇದು. ஆனால் இது சகஜம்தான். ಮಾಂಸದಲ್ಲಿ ಬರುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಅದು ಸಹಜವಾಗಿದೆ. மாம்சத்துல வர்ற காரியங்கள் இதெல்லாம் சகஜம்தான். ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ ಕೋಪ, ಕಹಿ, எதுக்கு இல்ல கோபம், விரோதம்? ಎಲ್ಲರಿಗೂ ಇದೆ, எல்லாருக்கும் இருக்குது. ಆದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನುಸಾರವಾಗಿ, ஆனா ಪವಿತ್ರಾತ್ಮನುಸಾರವಾಗಿ ಪರಿಶುದ್ಧ ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் ನಾವು ಅದು ಇಚ್ಛೆಗಳಿಂದ ನಾವು ದೂರ ಇರುವವರಾಗಿದ್ದೇವೆ. நாம் இச்சைகளுக்கு தூரமாய் இருப்போம். ಅಂದ ಒಂದು ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಾವು ದೂರರಾಗಿರುವವರಾಗಿದ್ದೇವೆ. நாம் அந்த கெட்ட காரியங்களுக்கு தூரமாய் இருப்போம். ಯಾಕೆ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯಕದ ಆತ್ಮನು, ದೇವರು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನನ್ನ ಕಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவன் நமக்கு உதவிக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார். ನೀ ನೀತಿವಂತನಾಗಿದ್ದಿ ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಸಾಕ್ಷಿ. நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவரೇ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಅಂತ ಅರಿವನ್ನ ನೀ ನೀತಿವಂತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು. நீங்கள் நீதிமான்கள் என்கிற அறிவை கொடுக்கிறதே பரிசுத்த ஆவியானவர் தான். ಯೇಸು ಮಾಡಿದ ಪುಣ್ಯ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುವವನೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು. இயேசு கிறிஸ்து செய்த ಉಪಹಾರங்களை நினைப்புக்கு கொண்டு வருவது பரிசுத்த ஆவியானவரೇ. ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟಂತಹ, ನಮ್ಮ ಎಲ್ಲ ಪಾಪ ಶಾಪವನ್ನ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮುರಿದು ಹಾಕಿದಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ತೋರಿಸಿಕೊಡುವನಾಗಿರ್ತಾನೆ. கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் செய்த உபகாரங்களை, நமக்கு செய்த நன்மைகளை, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததை நமக்கு காண்பித்து கொடுப்பதே பரிசுத்த ஆவியானவர். ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ ಕಾರಣ ಇದನ್ನ ನೀನು ನೆನೆಸಿಕೊಂಡು, ஆனபடினாலே இதை நாம் நினைத்து கொண்டு ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿದ್ದೇವೆ, நாம் நீதிமான்களா இருக்கிறோம், ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ, பரிசுத்தவான்களா இருக்கிறோம் என்பதாக ದಿನ ದಿನವೂ ನಾವು ಯೋಚಿಸಿ ನಾವು ನಡೆಯುವರಾಗಿರಬೇಕು. அனுதினம் நாம் யோசித்து நடக்கிறவர்களாக இருக்க ದೇವರ வேண்டும். ವಾಕ್ಯವನ್ನು ಅನುದಿನವಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಾ, தேவனுடைய வார்த்தையை நாம் அனுதினமும் தியானிக்கும் பொழுது, ಯೇಸು ತಾನು ಬೋಧನೆ ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ, இயேசு கிறிஸ்து போதித்த காரியங்களை நாம் நினைத்து கொள்ளும் பொழுது, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಸಹಾಯವಾಗಿ ನಾವು ಕೇಳಿಕೊಂಡು ನಡೆಯುವಾಗ, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாம் கேட்டு நடக்கும் பொழுது, ದೇವರಲ್ಲಿ ನಾವು, அவருக்குள்ளாக நாம் ಅನ್ಯೂನತೆಯಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವರಾಗಿರ್ತೇವೆ, ஐக்கியமாக நடந்து கொள்கிறவர்களாக இருப்போம். ಇದು ಮಾಂಸದ ಕಾರ್ಯಗಳು ಬರುವುದು ಕೆಲವೊಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಹಜ. மாம்சத்தின் கிரியைகள் வரும், அது சில சமயங்கள்ல அது சகஜம். அது ಆದ್ರೆ ಅದನ್ನೇ ನಾವು ಮನಸ್ಸಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ಪಾಪಿ ಇದನ್ನ ತಪ್ಪು ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ, ನನಗಿಂತ ಪಾಪಿ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನೆನೆಸ್ಕೊಳ್ಬಾರದು. அதை நினைச்சுக்கிட்டு நான் பாவி, என்னைய விட பாவி யாரும் இல்லை அப்படின்றத நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ಯೇಸು ನೀನು ಪಾಪಿಯಾಗಿರುವಾಗಲೇ ನಿನ್ನ ಪಾಪವನ್ನು ಹೊತ್ಕೊಂಡು ತೀರಿಸಿದ್ದಾನೆ. இயேசு நீ பாவியாக இருக்கும் பொழுதே உன் பாவங்களை எல்லாம் மறித்து அவர் சுமந்து தீர்த்தார். ಆದ ಕಾರಣ ನೀನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದಿ.
ಆನಬಡಿನಾಲೆ நீங்கள் ನೀತಿಮಾನ್ಗಳಾಗಿ இருக்கிறீர்கள். ನೀನು ಮಗಳು ಮಗನು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. நீங்கள் குமாரனாக குமாரத்திகளாக இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென், ஹalleluya. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய பிள்ளைகளே, ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ತುಂಬಾ ಜಾಗೃತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. இந்த விஷயத்திலே நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ಯಾವಾಗ ನಿನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ನೀನು ಕುಗ್ಗಿ ಹೋಗ್ತೀಯೋ, எந்த காரியத்திலே நீங்கள் கீழ்ப்படுத்தப்படுகிறீர்களோ, ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಚಿಂತೆ ಉಳ್ಳವನಾಗಿ ಮನಸ್ತಾಪನೆ ಹೊಂದುತ್ತೀಯೋ, எந்த விஷயத்துல நீங்க காரியத்துல சிந்திச்சு மனசாட்சியில குந்தி ಹೋಗಿ இருக்கிறீங்களோ, ಯಾವುದಾದ್ರೂ ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯದೆ ಒಂದು ನಡೆಯುತ್ತಿರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳು ಕೆಟ್ಟದಾಗಿರ್ಬೋದು, ಆ ವಿಷಯದಲ್ಲಿ ನೀನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ಕುಂದು ಹೋಗ್ತಿದೀಯೋ, எந்த விஷயத்தை நீங்க நினைச்சு 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 அந்த விஷயத்துல நீங்க கெட்டு போய் கிடக்குறீங்களோ, ಆ ವಿಷಯದಲ್ಲಿ ನೀನು ಬಹು ಜಾಗೃತಿ ಉಳ್ಳವನಾಗಿರಬೇಕು. அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ಯಾಕಂದ್ರೆ ನೀನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಯಾವುದು ನೆರವೇರೋದೇ ಇಲ್ಲ. நீங்க நினைச்சு கொள்ற எந்த காரியமும் நிறைவேறுகிறது கிடையாது. ದೇವರು ನಿನಗೋಸ್ಕರ ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾನೆ. தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ಹಿತಕರವಾದ ಯೋಚನೆಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து முடியாத காரியங்களை வைத்திருக்கிறார். ಆದ ಕಾರಣ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಿನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ನೀನು ಸೋತೋಗಬೇಡ. உங்களுடைய விஷயத்திலே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ನೀನು ಕೆಟ್ಟದಾಗಿ ಒಂದು ಪಾಪದಲ್ಲಿ ನಾನು ಪಾಪ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. நீங்க ஒருவேளை சொல்லலாம், ஐயோ நான் கெட்ட விஷயத்துல இன்னும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ಅಯ್ಯೋ ನಾ ದೇವರಲ್ಲಿ ನಾನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ವಾಕ್ಯ ಓದ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನೆನೆಸ್ಕೊಳ್ಬಹುದು. ஐயோ நான் ஜெபம் பண்ணலையே, பைபிள் வாசிக்கலைன்னு நீங்க சொல்லலாம். ಆದ್ರೆ ಒಂದು ತಿಳ್ಕೋ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ದೇವರು ಕುಮಾರನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ದೇವರು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇಟ್ಟಿರುವುದರಿಂದ, ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವುದರಿಂದ ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொள்ளணும். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினாலே ನಾವೆಲ್ಲರೂ ನೀತಿವಂತರಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ, நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் என்பதாக, ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ, பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் என்பதாக ನೀ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವನಾಗಿರಬೇಕು. நீங்கள் நினைத்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವು ನಮ್ಮಲ್ಲಿ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ. நமக்குள்ளாக இருக்கிறது. ನಾವು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿದ್ದೇವೆ. நாம் நீதிமான்களாக ನಾವು இருக்கிறோம். ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದೇವೆ. நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರುವುದರಿಂದ, நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறபடி ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಇದ್ದಾನೆ. நமக்குள்ளாக தேவாவியானவர் இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಸಕಲ ವಿಷಯದಲ್ಲಿ ನಡೆಸುವ ದೇವರಾತ್ಮನು ಇದ್ದಾನೆ. நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிற தேவாவியானவர் இருக்கிறார். ನಾವು ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ಚಿಂತೆ ಮಾಡದೆ, நாம் எந்த விஷயத்திலும் நாம் யோசிக்காமல், ನಾವು ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ದುಃಖ ಪಡದೆ, நாம் எந்த விஷயத்திலும் துக்கப்படாமல், ನಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ நமக்காக ಯೋಚಿಸುವಂಥದ್ದು, ದುಃಖ ಪಡುವಂಥದ್ದು, யோசிக்கிறது, துக்கப்படுறது ಯೇಸು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತೀರಿಸಿದ್ದಾನೆ. ಎಲ್ಲ இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தீர்த்து முடித்தார். ನೀನ್ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು நீங்கள் விசுவாசித்து ದೇವರಿಂದ ಬರುವ ಆಶೀರ್ವಾದವನ್ನ, தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை ಎಲ್ಲವನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டீர்கள் என்பதாக ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬೇಕು. விசுவாசிக்க வேண்டும். ನೀವು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳ್ಕೊಳ್ಬೇಕು ಹೊರತು, இனிமேல் நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்களே என்பதை தவிர ನಾನು ಪಾಪಿ ಅಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ, ನಾನು ಪಾಪಿ ಅಂತ ಹೇಳಿ ನೀ ನೆನೆಸ್ಕೊಳ್ಬಾರದು. நீங்கள் பாவி என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென், ஹalleluya. ಕರ್ತನ ನಾಮ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರ ಈ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ಆಮೆನ್. ஆமென். God bless you. God bless you. Amen. Praise the Lord.